ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம வீடியோவில் சிக்கன் பிரியாணி எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். லெக் பீஸை வச்சு நம்ம சிக்கன் பிரியாணி செய்ய போகிறோம். அதுவும் பார்த்திங்கன்னா 2 பேர் சாப்பிடக்கூடிய அளவுக்கு தான் இன்றைக்கி நம்ம சிக்கன் பிரியாணி எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். நான் சொன்ன அளவுகளை கொண்டே நீங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ரொம்பவே டேஸ்டியாக சூப்பராக இருக்கும். வாங்க இப்போ 2 பேர் மட்டும் சாப்பிடக்கூடிய அளவுக்கு சிக்கன் பிரியாணி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நான் பிரியாணிக்கு இப்போது 200 கிராம் சீரக சம்பா அரிசி தான் நான் எடுத்திருக்கேன். ஒரு கிளாஸில் அளந்துக்கோங்க, இல்லைனா படியில் அளந்துக்கோங்க. அரிசியை அரை மணி நேரத்துக்கு நல்லா நம்ம தண்ணியில் ஊற வச்சுக்கலாம். ஒரு 2-3 முறை தண்ணியில் அரிசியை நல்லா கழுவி எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறமா அரை மணி நேரம் அரிசி ஊற வச்சுக்கிட்டால் போதும். ரொம்ப நேரம் அரிசி ஊறக்கூடாது. இப்போ நான் பிரியாணிக்கு பார்த்தீங்கன்னா லெக் பீஸ் தான் எடுத்திருக்கேன். 2 சிக்கன் லெக் பீஸ் எடுத்திருக்கேன். மொத்தமாக வெயிட் போட்டதில் 1/4 கிலோ அளவுக்கு சிக்கன் இருக்குது. இந்த 2 லெக் பீஸுமே பார்த்தீங்கன்னா 1/4 கிலோ அளவு இருக்குது. நம்ம கரெக்டாக தான் அரிசியும் அளந்து எடுத்துருக்கோம். 1/4 கிலோவுக்கு 200 கிராம் அரிசி போட்டால் கரெக்டாக இருக்கும். நம்ம லெக் பீஸ்லாம் யூஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கத்தியை வச்சு கட் பண்ணிக்கோங்க இப்படி. அப்போ தான் லெக் பீஸ்க்குள்ளே மசாலா இறங்கும், சாப்பிட்றதுக்கு பீஸ் நல்லாயிருக்கும். இல்லை வெறும் கறியை மட்டுமே சாப்பிட்ற மாதிரி இருக்கும். அதனால் கொஞ்சம் இந்த மாதிரி கொஞ்சம் கட் பண்ணி விட்டுக்கோங்க கத்தியில். ஒரு பவுல் எடுத்துக்கிட்டு இந்த பவுலில் இப்போது 2 லெக் பீஸையும் நான் சேர்த்துக்கிறேன். இப்போ சிக்கனோட 1 டீஸ்பூன் வெறும் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கிறேன். 1/4 டீஸ்பூனுக்கும் குறைவாக மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன். ரொம்ப அதிகமாக சேர்க்க வேணாம், கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. பிரியாணி மசால் 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன். நீங்கள் கடையில் வாங்கின மசால் சேர்த்துக்கலாம், அப்படிலாம் வீட்டில் அரைச்சது கூட 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. உப்பு தேவையான அளவுக்கு சேர்த்துக்கிறேன். இஞ்சி பூண்டு விழுது ஒரு ஸ்பூன் ஃபுல்லாக இந்த மாதிரி சேர்த்துக்கோங்க, இல்லைனா ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க, கரெக்டாக இருக்கும். நான் இந்த மாதிரி ஸ்பூன் ஃபுல்லாக எடுத்துருக்கேன் நல்லா கோபுரமாக. இந்த மாதிரி ஸ்பூனில் ஃப்ளாட்டாக நீங்கள் எடுக்கிற மாதிரி இருந்தால் 1.5 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கோங்க. தயிர் பார்த்தீங்கன்னா நான் 80 ml அளவுக்கு சேர்த்துக்கிறேன். 100 ml கூட சேர்க்க வேணாம், ஏன்னா 2 லெக் பீஸ் அப்படிங்கிறதுனால ரொம்ப அதிகமாக தயிரும் சேர்க்க வேணாம், அப்புறமா ரொம்ப புளிப்பாயிடும். 80 ml தயிர் சேர்த்தோம்னா போதும், கரெக்டாக இருக்கும். இப்போ எல்லா மசாலையும் சேர்த்தாச்சு. நல்லா நம்ம சிக்கனோட சேர்த்து கலந்து கொடுத்துக்கலாம். சிக்கனில் மசாலாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. அரிசியை ஊற வைக்கும் பொழுதே கூடவே சிக்கனில் மசாலாவும் மிக்ஸ் பண்ணி வச்சுட்டிங்கன்னா 2 நல்லா அரை மணி நேரம் ஊறுச்சுன்னா போதும், கரெக்டாக இருக்கும் பிரியாணி செய்கிறதுக்கு. ஸ்டவ்வை பற்ற வச்சுக்கிட்டு ஸ்டவ் மேலே ஒரு குக்கர் வச்சுருக்கேன். குக்கர் நல்லா சூடு இருந்ததும் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். 1 டீஸ்பூன் நெய் சேர்த்துக்கிறேன். ரொம்பவே மணமாக சூப்பராக இருக்கும் நெய் சேர்க்கும்போது பிரியாணி கூட. எண்ணெய் லைட்டாக காஞ்சதுக்கப்புறமா 2 கிராம்பு, 1 துண்டு பட்டை, 1 அன்னாச்சி பூ, 2 ஏலக்காய் சேர்த்துக்கிறேன். கூடவே பிரியாணி இலையை சும்மா 2ஆக கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். 2 வெங்காயம் எடுத்து நல்லா மெல்லிசா நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இந்த வெங்காயத்தையும் சேர்த்துக்கிறேன். சின்னதாக இருக்கிறதுனால 2 பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேன். பெரிய பச்சை மிளகாவாக இருந்தால் 1 சேர்த்துக்கோங்க போதும், கரெக்டாக இருக்கும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், வெங்காயம் நல்லா இந்த மாதிரி பொன்னிறமாக கலர் மாறி வரணும். அது வரைக்கும் நல்லா நம்ம வதக்கணும். அப்போ தான் பிரியாணி நல்லா டேஸ்ட்டாக இருக்கும், சூப்பராக இருக்கும். பிரியாணிக்கு எப்போவுமே இந்த அளவுக்கு நீங்கள் வெங்காயத்தை வதக்கிக்கோங்க. சின்னதாக ஒரு தக்காளி பழம் எடுத்து கட் பண்ணி வச்சுருக்க அதை சேர்த்துக்கிறேன். தயிர் ஏற்கனவே சேர்த்துருக்கிறதுனால தக்காளி ரொம்ப அதிகமாக சேர்த்துட்டோம்னா பிரியாணி ரொம்ப புளிப்பாக இருக்கும். சின்னதாக ஒரு தக்காளி சேர்த்துக்கிட்டால் கரெக்டாக இருக்கும். தக்காளியும் பார்த்தீங்கன்னா நல்லா வெந்து மசிஞ்சு வந்துருச்சு. இப்போது நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற இந்த சிக்கனை சேர்த்துடலாம். மசாலாம் போட்டு மிக்ஸ் பண்ணியிருந்தோம் பாருங்கள், நல்லா ஒரு அரை மணி நேரத்துக்கு ஊறி வந்துருச்சு. இந்த மசாலையும் நல்லா வழித்து நீங்கள் சேர்த்துருங்க. இந்த சிக்கனை சேர்த்ததுக்கு அப்புறமா குறைஞ்சது ஒரு 3-4 நிமிஷத்துக்காவது நம்ம நல்லா எண்ணெயிலே வதக்கணும். அப்போ தான் நல்லாயிருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். சிக்கனை எந்த அளவுக்கு எண்ணெயில் வதக்குறோமோ அந்த அளவுக்கு நல்லா சூப்பராக இருக்கும் பிரியாணி சாப்பிட. சிக்கனை சேர்த்ததுக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா ஒரு 4 நிமிஷத்துக்கு நல்லா நான் குக் பண்ணிக்கிட்டேன். சிக்கனை நல்லா எண்ணெயில் வதக்கிக்கோங்க ஒரு 4-5 நிமிஷத்துக்கு. இப்போ இது கூட கொஞ்சமாக புதினா சேர்த்துக்கிறேன். நம்ம அளவு ரொம்ப கம்மியாக எடுத்துருக்கோம் அரிசி சிக்கன் அதனால் ரொம்ப அதிகமாக புதினா கொத்தமல்லி சேர்த்துறாதீங்க. கொத்தமல்லி கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன். அப்புறமா நம்ம புதினா சாதம் சாப்பிட்ற மாதிரி இருக்கும், பிரியாணி ஃப்ளேவரே இருக்காது. இப்போ புதினா கொத்தமல்லியை சேர்த்ததுக்கப்புறமா சும்மா லைட்டாக கலந்து கொடுத்தா போதும், ரொம்ப நேரம் வதக்க தேவையில்லை. பிரியாணிக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன். நான் இந்த கிளாஸில் பார்த்தீங்கன்னா
1 கிளாஸ் சீரக சம்பா அரிசி வந்து எடுத்தேன். இப்போ இந்த கிளாஸில் 1.25 கிளாஸ் அளவுக்கு தண்ணி வந்து சேர்த்துக்க போகிறேன். நம்ம சிக்கன் வந்து சேர்க்கும் போது பார்த்திங்கன்னா அதில் கொஞ்சம் மசால் வந்து இலக்கமாக இருக்கும் தயிர் சேர்த்ததுனால. அதனால் தண்ணி வந்து கொஞ்சம் கம்மியாகவே சேர்த்துக்கோங்க. 1 கிளாஸ் சீரக சம்பா அரிசிக்கு 1.25 கிளாஸ் தண்ணி வந்து வச்சுருக்கேன். சிக்கனில் வந்து பார்த்திங்கன்னா மசால் மிக்ஸ் பண்ணும்பொழுது கொஞ்சமாக உப்பு சேர்த்துருந்தேன். இப்போது பிரியாணிக்கு தேவையான அளவுக்கு இப்போ உப்பு சேர்த்துக்க போகிறேன். தண்ணி நல்லா கொதிக்கட்டும். தண்ணி நல்லா இந்த மாதிரி கொதிச்சதுக்கப்புறமா ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கிற இந்த 200 கிராம் சீரக சம்பா அரிசியை வந்து சேர்த்துக்கலாம். அரை மணி நேரத்துக்கு மேலே அரிசி ஊற வைக்காதீங்க. அப்புறம் நல்லா வெந்து வந்ததுக்கப்புறமா குழஞ்சிரும், இல்லைனா அரிசி வந்து உடஞ்சிரும். அரை மணி நேரம் கரெக்டாக நீங்கள் ஊற வச்சு எடுத்துக்கோங்க. அரிசியை சேர்த்துட்டு லைட்டாக கலந்து கொடுத்துட்டு குக்கர் மூடி போட்டு மூடிடலாம். எங்களுடைய இந்த குக்கரில் வந்து பார்த்திங்கன்னா 3 விசில் விட்டால் தான் சாதம் வந்து கரெக்டான அளவில் வெந்து வரும். அதனால் நான் 3 விசில் விட்டு எடுத்துக்கிறேன். உங்கள் வீட்டில் குக்கர் எத்தனை விசில் விட்டால் சாதம் வெந்து வருமோ அதுக்கேற்றது போல் 2 விசில் இல்லை 1 விசில் விட்டு எடுத்துக்கோங்க. விசில் வெயிட் வந்து குறைஞ்சி வந்துருச்சு. இப்போ நம்ம குக்கர் மூடி ஓப்பன் பண்ணிக்கலாம். குக்கர் மூடி ஓப்பன் பண்ணும்பொழுது பிரியாணி அவ்வளோ நல்லா மணமாக இருக்குது, சூப்பராக இருக்குது. லைட்டாக வந்து நம்ம கலந்து கொடுத்துக்கலாம். ஏன்னா மசாலா வந்து கொஞ்சம் மிக்ஸ் ஆகாமல் இருக்கும். அதனால் லைட்டாக கலந்து கொடுத்துக்கலாம். சிக்கன் நல்லா வெந்துட்டு சாதமும் நல்லா உதிரி உதிரியாக வந்திருக்கு. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா டேஸ்டியாக நம்ம வந்து 2 பேர் நல்லா வயிறு ஃபுல்லாக சாப்பிட்ற அளவுக்கு நம்ம வந்து சிக்கன் பிரியாணி ரெடி பண்ணியிருக்கோம். 2 லெக் பீஸ் 200 கிராம் அரிசி வச்சிங்கன்னா போதும். நல்லா சூப்பராக நம்ம வீட்லேயே டக்குன்னு சீக்கிரமாக பிரியாணி வந்து ரெடி பண்ணிடலாம். டேஸ்ட் அவ்வளோ சூப்பராக வந்திருக்கு. நல்லா கலர்ஃபுல்லாக பிரியாணி சூப்பராக வந்திருக்கு. நீங்களும் இது போல் உங்களுடைய வீட்டில் 2 பேர் சாப்பிடக்கூடிய அளவுக்கு சிக்கன் பிரியாணி செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இது போல் நிறைய ரெசிபீஸ் பார்க்க தமிழ் ஃபுட் மசாலா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ.